புள்ளியல் வளர்த்து புள்ளியல் வளர்த்து வர வளர்ப்போம். ஆனா சில பேருக்கு அது பாவம் மாதிரி இருக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தெல்லிப்பளை பேரம்பல வைரவர் ஆலயத்தில் இன்றைய தினம் வேள்வியானது இடம்பெறுகின்றது. வேள்விக்கு பெருந்திரான கிடாய்கள் கொண்டு வந்திருக்கணும். அந்த கிடாய்கள் எப்படி இருக்குது, அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் பீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். தெல்லிப்பளை பேரம்பல வைரவர் ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வலதுபுறமும் இடதுபுறமுமாக மோட்டார் பைக் மற்றும் ஆட்டோவில் எல்லாம் கூடுதலாக வந்திருக்கிறார்கள். மற்றும் வயோதிபர்கள் மற்றும் பெண்களும் கூடுதலாக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மற்றது வயோதிபர்கள் இளைஞர்கள் எல்லாம் தற்போது சிறுவர்கள் எல்லாம் கொண்டு போயின பாருங்க. சைக்கிள் எல்லா இடம் முழுவதுமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோட ஆடு வந்து நிற்கிது. அதில் பாருங்க இதில் வயசு போனாக்கள் தான் கூடுதலாக அந்த ஆர்வமாக அந்த ஆடுகளை வளர்க்குறது பார்க்குறதுக்காண்டி ஆர்வமாக செல்கிறார்கள். ஆனால் பெண்களும் கூடுதலாக இந்த கிராமப்புறம் என்பதால் கூடுதலான வீடுகளும் பக்கத்தில் கோயிலுக்கு அண்மையில் இருக்கின்றபடியால் பக்கத்தில் வீடுகள் இருக்கிறதால அந்த கூடுதலான மக்கள், இப்போ ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் கூடுதலாக இந்த ஆலயத்தினுடைய வேள்வியை பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாங்கள் அந்த கோயிலுக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் அந்த வேள்வியை கிடாய்களை வெட்டி விட்டு கொண்டு வருகிறார்கள். நாங்கள் தற்போது அந்த சைக்கிள்லாம் நிற்கிது பாருங்க. சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணி மற்ற கச்சாங்கடைகள் மற்ற புளேண்டி டீகள் எல்லாம் வாங்கி குடிக்கலாம். அப்படிக்கான மக்கள் பேண்டின் மூலம் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஆடுகள் எல்லாம் தற்போது பாருங்க கூடுதலான மக்கள் வந்து நிற்கினோம். நாங்கள் ஆடுகள் வெட்டுகின்ற காணொளிகளை காட்ட முடியாது. இருந்தாலும் இந்த மக்கள் நடமாடுறது ஆடுகள் அதுகளை உங்களுக்கு காணொளி மூலம் தெரியப்படுத்துகின்றோம். தற்போது பாருங்க ஆடுகளை சிலதுகளை கொண்டு போயினோம். நாங்கள் அந்த காணொளிகளை இந்த யூடியூப் தளத்திலே காட்ட முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆடுகள் உயிருடன் இருக்கின்ற ஆடுகளை உங்களுக்கு இந்த காணொளி மூலம் காட்டுகின்றேன். தற்போது கூடுதலான மக்கள் இளைஞர்கள் வயோதிபர்கள் என கூடுதலான மக்கள் வந்திருக்கணும். அப்படியே தொடர்ச்சி அந்த ஆடுகள் எப்படி இருக்கின்ற அது தொடர்பாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள்.
அந்த காரடைய
அனகம் போட்டு அதுக்கும் போட்டு சேர்த்து போட்டுருவோம். வெள்ளையும் எடுத்து பண்ணுவாங்க. வரங்க தான் போகிறோம். இல்லை நான் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வைரவருக்கு இந்த கிடா வளர்த்து கொண்டு கொடுக்குறோம் கோயிலுக்கு. இதுல வந்து வியாபார தன்மையில் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆலயத்துக்கு கண்டு கொண்டு வந்தால் அவருக்கு நேர்த்திக்கு கிடா வளர்க்குனா சும்மா லேசா கிடா வளர்க்க தம்பி. ஒரு வீட்டுல ஒரு சாகர குழந்தைய பெற்று வளர்க்கறது சுகம். நாங்க கிடா வளர்க்கட்டா இனி இதை வைத்தான் நாங்கள் நித்திர கொள்வோம். இவ்வளவு காலம் நித்திரை இல்லை. அவர் வெறும் கிடா வளர்ப்பக்காரன் இவர் கிராமத்தை இந்த ஐயா கிடா வளர்க்கா லேஜா வளர்க்கற இல்லை. இது அதுக்கு நித்திர உள்ள நாங்க பார்க்கணும், தடவணும், நல்லவணும். அப்படி அதுல பெரிய சந்தோஷம் தான் வளர்க்கறது. வியாபாரத்தை எதிர்பார்த்துனா கிடா வளர்க்கற இல்லை. வருஷம் பெரிய பிறகு 80 வயது ஒரு வரிய மரியம் ஒன்று ஒரு பற்றி கொண்டு போகணும். அதனால நாங்கள் வந்து வரணும். அது நடுவங்களுக்கு ஒரு பரம்பரையா நாங்கள் செம்மறியாடு 250 செம்மறியாடு அப்பப்பா வச்சிருந்தோம். அது நாங்கள் மேய்க்கிறோம். இந்த வயலெல்லாம் தான் மேய்ப்போம். அப்படி வந்து கிடாயோ மாடுகளோ சூத்திர மாடு எல்லாம் வளர்த்து சூத்திரம் எல்லாம் போட்டு வளர்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஆடு மாடங்களுக்கு ஒரு செல்வம். அது ஆடு மாடங்களுக்கு ஒரு செல்வம். இது இல்லாட்டா நான் எங்களுக்கு வீட்டை சும்மா இன்னும் விருத்திகளாக இருக்கு. ஆடுகள் நிற்கும். இப்போ வீட்டை வைத்து ஆடுகள் நிற்கும், கிடாய்கள் நிற்கும். இது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு. நான் எனக்கு ஒரு இப்போ ஒரு 30 வருஷமா 30 வருஷமா. ஆனா எந்த விடாத ஒரு காலம் சாகரம் இல்லை.
சில பேர் கிடையாதுலாம் சாப்பாடு வைக்கிற புள்ளியெல்லாம் சாகும். நான் கிடையாது அந்த வண்டியில் கிடையாது சாகிறேன் இல்லை. அவற்றை வாயிலுக்கு வந்து நிற்கும். நல்ல அன்பாத்தான் வளர்க்குற கிடையாது. புள்ளியல் வளர்க்குறாரு, புள்ளிய வளர்க்குறதா வளர்ப்போம். ஆனா சில பேருக்கு அது பாவம் மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு பாவம் இல்லை. இது கோயிலுக்கு இவருக்கு பெரிய கொடுத்தால், ஆலயத்துக்கு பெரிய கொடுத்தால் என்னென்றால் ஆலயத்துக்கு பெரிய கொடுத்தால் அவர் ஊரில் ஒரு பாதிப்பை கொண்டு வர மாட்டார். எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு பெறாது. அதுக்காகத்தான் இந்த கிடையாது கோயிலுக்கு பெரிய கொடுக்கும். அவரை கொடுக்க இல்லையால் அதை நிப்பாட்டி இருந்தால் எங்களுக்கு ஊருக்கு எங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் எனக்கெல்லாம் 80 வயது 25 பேர் 7 பொம்பளை பிள்ளைகள் 25 பேர பிள்ளைகளுக்கும் பெரிய குடும்பம் எனக்கு. அது இந்த கிடா வந்து நாங்கள் பெரிய கொடுத்த காரணம் என்றால் இந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்படாத நினைச்சுதான் நாங்கள் இந்த இதால சில பேர் நினைப்பிலும் பாவம் பிள்ளை மாதிரி வளர்த்து போட்டு வெட்டுறாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. அது அவருக்குண்டா இதெல்லாம் மனுஷருக்கு சாப்பாட்டுக்கு தான் இந்த பிறந்திருக்காரு. அது சில பேருக்கு ஒரு எங்களுக்கு அது அதுங்களுக்கு தெரிகிறது இன்னைக்கு. அது அப்படியே நாங்கள் போட்டி வந்து இந்த இரவு நாங்கள் வடிவா நித்திர விடுவோம். ஏனென்று கேட்டால் பிட்ரா பிராண்டில அந்த அதுக்கு வருத்தம் பெறும். அதுக்கு ஒரு இது வரும். அதுக்காக மொழிபெயர்த்து பார்த்து கொண்டிருக்கோம். இடமும் இருக்காது. அதுக்கு சாப்பாடு இருக்கணும். 3 வகையான சாப்பாடு என்று புலிகள் 3 வகையான சாப்பாடுகள் அவர் காட்டுது. அதெல்லாம் அவனுக்கு தேடி கொடுக்கணும். வயிற்றால போயிட்டு அதுக்கு ஒரு இலை உலை இருக்கு. வயிற்றால கூற போனால் அதுக்கு ஒரு முசிட்ட இழந்த கொப்புகள் வெட்டி தூக்குறது. மருந்து ஒன்று நாங்கள் கடை மருந்து வச்சு ஆடு வளர்க்குறீங்க. 3 வகை புலிகளுக்கு தெரியும். இன்னென்ன உலைகள் இருக்கு, தோட்டங்களுக்கு பார்த்த வழி இருக்கு. அதை கொடுத்தால் அது 2 வாரில் வளரும். அப்படி நீங்க எங்க நீங்க எங்க இருந்து என்ன நடக்கிறீங்க போடுங்க.